Good morning, champion. This is Professor Aswaran from Government College of Technology. I am having a technical champion Lakshmi Narayan. இப்போ லட்சுமி முன்னாடி ஒரு கேள்வி எடுத்து வந்திருக்காரு. என்ன கேள்வி கேட்க போறீங்க? The difference between number of a truss and of a beam is. ஸோ ட்ரஸ் ஒரு பக்கம் வந்து ட்ரஸ்ஸை கையில் வச்சுக்கிறாரு, இன்னொரு பக்கம் பீம். ஸோ ட்ரஸ்ஸுக்கும் பீமுக்கும் உள்ள வேறுபாடு தான் நம்மளை கேட்குறாரு. ட்ரஸ்னா என்ன, பீம்னா என்ன அப்படின்னா, ட்ரஸ்னா வந்து லோடை வந்து அலாங் த ஆக்சிஸ் கேரி பண்ணும், அதான் வந்து ட்ரஸ். அதே பீம் அப்படின்னா இட் கேன் கேரி த லோட் perpendicular to the axis or transverse load அப்படினோம். இந்த லோடுக்கு பேரு ஆக்சியல் லோட் சொல்லுவாங்க. ஆக்சியல் லோட்னா டென்ஷனாகவும் இருக்கலாம், கம்ப்ரெஷனாகவும் இருக்கலாம், ரெண்டுமே ஓகே. இங்கே transverse load அப்படின்னா that is the bending அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். So you can carry the axial load, beam வந்து transverse load அப்படின்னுலாம். இதில் முக்கியமாக வந்து இதில் என்ன மாதிரி ஃபெயிலியூர் எதனால் இதுவாகும்னா, இட் கேன் டேக் த டென்ஷன் அண்ட் ஆர் கம்ப்ரெஷன், ரெண்டுத்தையுமே வந்து ட்ரெஸ்ஸால் எடுத்துக்க முடியும். இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இட் கேன் டேக் த ஷியர் அண்டு பெண்டிங், அப்படிதான் ரெண்டுத்தையும் எடுத்துக்குவார். இதான் வந்து ட்ரெஸ்ஸுக்கும் பீமுக்கும் உள்ள வேறுபாடு தான், ரெண்டே வேறுபாடு தான். அது வந்து ட்ரஸ் வந்து என்ன மாதிரி லோட கேரி பண்ணும், ஆக்சியல் லோட கேரி பண்ணும். பீம் வந்து டிரான்ஸ்வர்ஸ் லோட கேரி பண்ணும். ட்ரஸ் வந்து கேன் டேக் டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷன். பீம் கேன் டேக் ஷியர் அண்ட் பெண்டிங். இதான் வந்து ட்ரஸ்ஸுக்கும் பீமுக்கும் உள்ள வேறுபாடு.